அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. கோவை பீளமேடு பகுதியில் இருக்கும் தனியார் கல்லூரியில் முதுநிலை முதலாம் ஆண்டு மருத்துவ மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் வகுரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவரது மகள் பவபூரணி. இவர் கோவை பீளமேடு பகுதியில் இருக்கும் பிரபல மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மயக்கவியல் மருத்துவ படிப்பு படித்து வருகிறார். பவபூரணி கல்லூரியில் சேர்ந்து 3 மாதங்களே ஆகின்றது. இந்நிலையில் வழக்கமான இரவு பணியில் இருந்த பவபூரணி மருத்துவமனையில் உள்ள அவரது அறையில் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக அவரது பெற்றோருக்கு கல்லூரி நிர்வாகம் நேற்று காலை தகவல் தெரிவித்துள்ளது. இரவு உணவு சாப்பிட்ட அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாகவும் உயிரிழந்ததற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை என்றும் மருத்துவர்கள் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. பெற்றோருக்கு தகவல் தெரிவிப்பதற்கு முன்னரே மாணவியின் அணிகலன்கள் மற்றும் உடைமைகளை போலீசாரிடம் மருத்துவமனை நிர்வாகம் ஒப்படைத்துள்ளனர். மருத்துவமனையில் இருந்து நேற்று காலை தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பவபூரணியின் பெற்றோர் நேற்று மாலை மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அங்கு மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் கொடுக்கப்பட்ட கடிதத்தில் கையெழுத்திட்டு மாணவியின் உடலை பார்க்குமாறு மாணவியின் பெற்றோரிடம் மருத்துவமனை நிர்வாகத்தினர் கூறியுள்ளனர். மருத்துவமனை உயர் அதிகாரிகள் யாரும் பேசாத நிலையில் செவிலியர் ஒருவர் வந்து கையெழுத்திட்டு உடலை காணுமாறு கூறியதால் மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்திலேயே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உரிய காரணம் என்னவென்று அவர்கள் கூற மறுப்பதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டினார். முதுநிலை மருத்துவ மாணவிக்கு தனி அறை ஒதுக்கப்பட்ட சூழலில் மாணவி தங்கியிருந்த தனி அறையை உடைத்து அவரது உடைமைகளை எதற்காக எடுத்தார்கள்? பெற்றோரிடம் எந்த தகவலும் கூறாமல் அவற்றை காவல் நிலையத்தில் எதற்காக ஒப்படைத்தார்கள் என பெற்றோர் கேள்வி எழுப்பினர். தனது இளநிலை மருத்துவ படிப்பை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரியில் முடித்த மாணவி பவபூரணி முதுநிலை படிப்பிற்காக கடந்த மே மாதம்தான் கோவையில் இருக்கும் தனியார் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். அடுத்த கல்வியாண்டிற்கான கல்வி கட்டணம் 6 லட்சம் ரூபாயும் தற்போதே கல்லூரி நிர்வாகம் வசூலித்து விட்டதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்திலேயே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது.